லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண அண்ணாவை சொல்லுவேன். அவன் ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனா ரொம்ப பாவமா நடிப்பாரு. ஆமா, சோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே, இதுல ஒரு சில விஷயங்கள் ஆமா என் வாழ்க்கையிலேயே நடக்குதுதான். ஆனா இந்த படத்தோட இது வந்து ஸ்ருதிக்கு மட்டும் இல்ல, ஸ்ருதிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ சோ மச். அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்க எல்லாரோட மனைவிகளுக்கும் சொல்றேன், இந்த படம் பார்க்கும்போது உங்க யாருக்குமே எங்க மேல கோவம் வராது, இருக்க லவ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த படத்துல எண்டில் நாங்க என்ன சொல்லியிருக்கோமோ அது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கன்ஃபார்மா. அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்ப ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ் தான் ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன். இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறத விட்டுருங்க, பாட்டு பாடுனா கேட்போம். மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி, காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரம் காடை தேச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. சோ ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபில்ம். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாண கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு, தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன், அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம். சச் அ நைஸ் கோஸ்டார். நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன், இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு அந்த நைஸ் கோஸ்டார்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன், இருந்தாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கலையண்ணா சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு வேலை பார்த்துட்டு போகலாம், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பாரு. ஈவன் டப்க்கு கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா படத்தை? ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சேன். ஓகே, ஸோ I would like to thank him. Then like him, I am working with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. ஜோலியோ அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகி உருகின்னு சொல்லி தான், உருகி உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா, அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல, எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இப்போவாச்சும் வந்து பேசிட்டே போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவரை விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் நாங்கள் அவ்வளோ பேசல. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன், எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்போதான் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன், அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சிருக்கேன். மாதேஷ் அண்ணா, அவரை எப்பவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பேன்னு. ஆக்சுவலி ரியோ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் டைமில் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்தில் போடல.
என் மூஞ்சியை பார்த்து வந்து சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் இவர் இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன். which is natural beauty, கரெக்டா? நீ எதுக்குமா மேக்கப் போடுற? நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கே. அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் ஹியர். I feel very happy to be a part of this film. ஓகே, சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் நம்ம உட்காந்து பேசும்போதே பெண்கள் தான் பாவம் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் பண்ண மாட்டேன். ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான் கண்டிப்பாக. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு சொல்லும் லாஸ்டா போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் மீனாட்சி. காஸ்டியூம் டிசைனர். Actually she is like a sister to me. So yeah, அவ்வளவுதான். Thank you. இல்ல நான் கேட்ட கேள்வி, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள். ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆணும் பாவம், பெண்ணும் பாவம். பாவம் யாருன்னு? ஆமா, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா. இங்க இருக்கிற இவ்வளவு பேர், இங்க இருக்கிறவங்க யாரும் பாவம் கிடையாது. சரி, யாருமே இல்ல. இல்ல, இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன். ஓகே, வேற யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண அண்ணாவை சொல்லுவேன். அவ ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனா ரொம்ப பாவமா நடிப்பாரு. ஆமா, சோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே, சரி. மாளவிகாக்கு ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா இல்லையே? ஆமா, சாப்பிடுவேன் நல்லா. அது ஒரு டேலண்டா? ஓகே, பட் அதை தாண்டி வாவ், இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணல. நான் பண்ணல, நான் பார்த்தேன். நோ, 100% எங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட் us. ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சுத்தமா தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்க சும்மா பண்ணாலே நாங்க ரசிப்போம், நீங்க நடிச்சாலே நாங்க ரசிக்கும் போது இந்த விஷயம் நான் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க எஃபர்ட் போடாம பண்ணாலே நாங்க ரசிக்கும் போது இது சின்ன எஃபர்ட் போட்டா டெஃபினெட்லி பாருங்க. என்ன பேச கூட விடல. எங்களுக்காக சண்ட மேளம் ப்ளே பண்ற நம்ம மாளவிகாக்கு நல்ல ஒரு கை தட்டல்கள் ப்ளீஸ். பாத்தீங்கன்னா மாளவிகா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கறதா வந்து ஸ்பெஷல் ஹிடன் டேலண்ட். இப்போ எங்களுக்காக அது இட்ஸ் ஓகே, நீங்க கொஞ்சம் சென்டர் வாங்க. ஓகே, ரெடி? 3 2 ஓகே, 3 2 and 1. தேங்க்யூ எங்களுக்காக. ஐ நோ நாங்க டக்குன்னு கூப்பிட்டு இதை வந்து பண்ண வச்சோம் அப்படின்னு. நீங்க சாரி கட்டி இந்த ட்ரெஸ்ல அது வரை ரொம்ப பெருசா இருந்துச்சு, எனக்கு இது வரைக்கும் இருக்கு. ஐ நோ எதுவுமே ப்ராப்பரான செட் இல்ல, பட் எங்களுக்காக நீங்க கேட்டோன்னு பண்ணதே இட் வாஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏதி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ். வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருந்த வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்,
ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம் ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டைரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டைரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்ல இருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்க கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் துவண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளா போட்டு எங்க கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர். ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சிருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே, இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனையும் நம்ம எல்லாரையுமே அண்ணன்ல கூப்பிடுவோம், அந்த மாதிரி அண்ணன் ஹாய் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்ல இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலா அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பிச்சாரு, ஆனா அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவரு அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாரு, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்ல இருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்ல இருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஊர்ராஜா படத்துல இருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது, எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டரா இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். நான் அவரை ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்துல என்னென்ன சிச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்க எங்க இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோல இருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியா நமக்கு வேணுன்றத நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேல இருக்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்துல ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசா நம்புறேன். அண்ட் இந்த படத்துல சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி அவர் பண்ற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டா வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசா போகணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துல இருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அடுத்ததா மாத்தேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்ல இருந்த மங்களம் சார் வந்து மாத்தேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனா ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்க திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனா இப்ப அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்க திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும்.
ஆனா பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மாதேஷனா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்றது மட்டும் இல்லாம அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவாரு. இந்த படம் இவ்வளோ அழகாவும் இவ்வளோ சீக்கிரமாவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாதேஷனா தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம். ஆனால் அது சும்மா ஜோக்கா சொன்னேன், நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு. அது அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதேஷனா. மாதேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாதேஷன் ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைம்ல வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுத்தி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்றது, நாங்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல நம்ம நின்று ஜாலியா பேசிட்டு இருப்போம். மாதேஷன் அங்க இருந்தாருன்னா அங்கிருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். ஸோ வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்க கூடாது, கதைகள் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய மெமரிஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவா. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்க டைம் இருந்தா யூடியூப்ல பாருங்க. அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதுல. ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை வந்து எடிட்டரா மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோல வந்து அவர் எடிட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலயும் வந்து ஆண் பாவம் புல்லாததுலயும் வந்து ஒரு எடிட்டரா பண்ணியிருக்காரு. ஸோ ஆனா தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் பட்டா சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவரு. ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்காரு அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் as I always said, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்க உங்களோட கோல் அடையிற மாதிரி டைரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகா இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில். ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதான் இங்கே இந்த டீமுக்குள்ள விளையாட்டுத்தனமா இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்றது அப்படின்னா இப்படி திரும்பினோடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சிருவோம். அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷாட்ல வருவாரு. ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மீனாட்சி, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்ல இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் ஆர்ட் ஷூட்ல இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்ல போடுறேனே, இந்த படத்துல இது வேண்டாமே அப்படின்னு. அவங்க இப்படி பார்த்தாங்க, நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இல்லை, நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்கள பத்திரமா மாற்றிட்டாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை, சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கன்வே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே சொல்லிட்டேனா? ஸோ படத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸான சவுண்டு. ஸோ அந்த சவுண்ட் ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்கு, இன்னும் சூப்பராக கொண்டு வரணும். அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான். ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்கு, அதை இன்னும் பெருசாக இன்னும்
நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான். ஸோ அங்கிருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறுச்சு. அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிந்தனண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. நன்றி. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு படத்துல எல்லா படத்துலயுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம். அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் தியேட்டர்ல பாருன்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். So அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் இந்த வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்துல. இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்துல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்துல. ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில சொல்லுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீம்ல இந்த கேங்ல சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்துல பக்கத்துல நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்க தியேட்டர்ல அக்டோபர் 31 பாருங்க. அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடா இருந்தது. அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவா நடிச்ச சார் பாண்டியன் சார், ராஜாராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும், நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார், அவர் ஃப்ரேம்ல நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார். அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார். அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்கள் வரிசையா அவங்க இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்க வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமா நான் அடுத்த படத்துல வந்து பெருசா ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணிடுவோம். என்னோட தம்பியா நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்டா மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்துல என்ன ரொம்ப ப்ரௌடா ரியாக்ட் பண்ணீங்களா? ஓகே, லாஸ்டா மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்துல வந்து அவங்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலடி தான். இல்லை இதுல டயலாகா வந்து ஈக்குவலா இருக்கு, ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமா ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லயே அவங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ், ஈக்குவலா நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆயிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம
ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு பிடிச்சி ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ த ஹோல் டீம் ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஹரிஷ், லோகன், ஷாரான், அதிலன், ஸோ எல்லாருக்குமே விஸ்வா, ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அருண் பாண்டியன், ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துலன்னு இல்லை, ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபர்ஸ்ட் நல்ல பாண்டு கிரியேட் ஆகும். இந்த படத்தில் அப்படி நடக்கல. கடைசியாக தான் அவனுங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இனிமேட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட ஆல்பமை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது. எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸ்ருதி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன முடிவு பண்ணாலுமே என்ன பண்ணாலுமே என் கூடவே இருக்கிறதுக்கு ஸ்ருதிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். இது ஆண்பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குது தான். ஆனால் இந்த படத்தோட இது வந்து ஸ்ருதிக்கு மட்டும் இல்லை, ஸ்ருதிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரோட மனைவிகளுக்கும் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது உங்கள் யாருக்குமே எங்கள் மேலே கோவம் வராது. இருக்க லவ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் எண்டில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கன்ஃபார்மாக. ஓகே, தட்ஸ் a very long wish, but wholehearted-ஆ வந்து நீங்க விஷ் பண்ணதுல உங்களுக்கும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிறைய ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டெபியூவா 2 ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கூப்பிடலாமா? Let's welcome the debut anchors onto the ஓகே, இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ் ஒரு சில क्वेश्चंस கேட்கறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே, சரி. இப்போ ஸ்ருதி கொஞ்சம் क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோன்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன், கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். என்ன இல்லையே படிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல. ஓகே, சோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி, கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலா क्वेश्चंस 3 கேட்கணும்னு வெச்சிருந்தா. ரித்தியோட क्वेश्चंस நீங்களே வந்து கேட்ருங்க. ஐயோ, ரித்தி क्वेश्चंस எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்ப ஸ்ருதி क्वेश्चंस மட்டும் கேட்றலாம். சரி, ஸ்ருதி क्वेश्चंस 3 தான் கொடுத்திருக்காங்க. சோ டக்கு கேக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஆக்சுவலா எனக்கே பதில் தெரியும். போடு. நடிச்சதுலையா? மாளவிகா ஆப்வியஸா. நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தானே கேட்டாங்க. ஆமா, யா மாளவிகா. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசைதான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றேனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. சோ பொய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்கேன். இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனது இல்ல. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். கரெக்ட். சரி, லாஸ்ட். இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கிற மருமே. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்தாம
நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன்? இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறத விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, இப்ப கஷ்டம்தான். சரி, நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரும் காடை தேச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோணி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசுரை இப்பதான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உருங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக 100% ஸ்பாட்ல லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணாரு. என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து? அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க. ஓகே, thank you once again. Thank you. And Shruti, are you happy with all the questions? Yeah, okay, பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல. போய் என்னது? நான் சமைக்கிறேன், ஸ்விக்கிலாம். ஆமா, நானே பாத்திருக்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் for my husband அப்படின்னு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. Yes, so எப்போதும் சொல்றதுதான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைம்ல வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோன் பி a huge hit டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட். பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி தள்ளிட்டாங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ருதி. தேங்க்யூ. அண்ட் எஸ், இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது, இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடு ராஜால கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை, ஸ்வீட் ஆர்ட்ல ஸ்வினித் இல்லை, ஆண் பாவம் பொல்லாததுல கலையரசன் தங்கவேல் இல்லை. ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஈவினிங். அண்ட் பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா கையை அப்படி தூக்காது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த எல்லா நிகழ்வையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன். Thank you once again, Rio. Looking forward for the movie. Thank you, Diya, for hosting this event. So thank you so much.